வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போல்ட் ஆடியோ Z40 அப்படிங்கிற ஏர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏர்பட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவும், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்ஷனாக எல்லாமே அட்வான்ஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எல்லா ஆப்ஷனுமே டீட்டெயிலாக தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன ஓரளவு தரமான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே போட்டால் உடையிற மாதிரி அந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் ஓரளவு தரமான ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த இயர்பட்ஸ்லையுமே இல்லாத டிசைனாக ரொம்ப நல்ல ப்ரீமியம் டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும், நல்ல அற்புதமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாகவும் இருக்குது. நீங்கள் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து மல்டி கலரில் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அது மூலமாக பேட்டரியில் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப்-C போட்டு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப்-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்-C போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பியை பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போடும்போது கரெக்டாக கேபிளை மாற்றி சொல்ல முடியாது, கரெக்டாக தான் மாட்ட முடியும். நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உள்ளே பின்னு டேமேஜ் ஆகிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைப்-C கொடுத்துருக்கனால கண்ணை மூடிட்டு நீங்கள் சார்ஜர் மாட்டலாம், எப்படி மாட்டினாலும் சார்ஜர் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த விதத்தில் சிறந்த ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும். 2 இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்டெம்போட கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பு பார்த்திங்கன்னா வெறும் 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லென்த்லாம் கிடையாது, ரொம்ப குட்டியாகவும் கிடையாது. அந்த ஸ்டெம்பில் பார்த்திங்கன்னா போல்ட்டுன்னு அவங்களோட பிராண்ட் சிம்பிளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டீப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டீப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டு கிடையாது, இது வந்து ஆங்கிள் சிலிக்கான் டீப்பாக கொடுத்துருக்கனால எல்லா விதமான காது, சின்ன காதாக இருக்கட்டும் பெரிய காதாக இருக்கட்டும் எல்லா விதமான காதுலையும் இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக செட் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டீப் எடுத்து காதில் மாட்டி ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும், உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழவே விழாது. அப்படி ஒரு டிசைனாகவும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸுடைய பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 60 ஹவர்ஸ், அதாவது 60 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இயர்பட்ஸ் அந்த சார்ஜ் கேஸில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம், அதாவது 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியம் பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், கேம் விளாடலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் ஆகிறதுனால எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும் 100 நிமிஷம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் வந்து கேம் விளாட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க, அதுவும் காம்பேக்ட் கேமிங் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி இந்த கேமில் வர சவுண்டும் இந்த இயர்பட்ஸும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். எந்த ஒரு லேகிங்கோ ட்ராகிங்கோ எதுவுமே இருக்காது. ஸோ கேமர்ஸுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ லேட்டன்சி மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி கேம் விளாண்டிங்கனாலும் சரி, லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா நீங்கள் கன் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் அந்த சவுண்டு வந்து உங்கள் காதில் கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, நீங்கள் கன் ஷூட் பண்ணாலும் சரி, கேம் விளாடி எந்த ஒரு சவுண்டும் சரி, அந்த கேமில் வர சவுண்டு வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த இயர்பட்ஸோட சிங்க் ஆகும். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ எந்த ஒரு லேகிங்கோ இருக்காது. அதே போல் அந்த இயர்பட்ஸ் வந்து காலிங் குவாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Zen Mode டெக்னாலஜி காலிங் குவாலிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்கிற ஏரியாவிலையும் கால் பேசலாம். சப்போஸ் பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வெளியில் இருக்கிற சவுண்ட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இந்த இயர்பட்ஸை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா கால் பேசுகிறவங்க வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணி கால் பேசலாம். வெளியில் வர காற்று சவுண்டு கூட ஓரளவு அப்படியே டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கேட்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸ் வந்து பேஸ் லெவலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10mm BoomX டெக்னிக்கல் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீப்பாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க.
பேஸ் மட்டும் இல்லாமல் வோக்கல்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சா கூட எந்த ஒரு இரைச்சலோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ எந்த சவுண்டும் காதில் கேட்காது. ஸோ எந்த பாட்டு கேட்டாலும் தெளிவாக கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக சிங்கிள் டேப் பண்ணுறது மூலமாக பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணுறது மூலமாக நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணுறது மூலமாக ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், வாய்ஸ் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்த்தாலும் சரி, சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம், பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். எப்போ மாட்டினாலும் எந்த ஒரு வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே விளையாடும்போது லேசாக மழை தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் ஃபோர்ஸாக பைப்பில் வர தண்ணியில் கழுவினீங்கனாலோ இல்லைனா ஆழமான தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலோ கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் வர எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணி பாட்டு கேட்கலாம். அவ்வளோ அற்புதமாக கனெக்டிவிட்டி இருக்கும். அதே போல் இந்த சார்ஜிங் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜரில் மாட்டிங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே போல் இந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல ஹை குவாலிட்டியான Type-C கேபிள் இருக்கும். அப்புறம் 3 சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் கூடவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ போடுற எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வேற ஒரு கேட்செட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.